ஃபர்ஸ்ட் டைம் டெசர்ட் வந்திருக்கேன். அப்படி வண்டியை சும்மா அப்படி கவுக்குறானுங்க. உன்னை யாரா ஓட்ட விட்டது? இந்த இளைய தளபதி தாங்க ஓட்டினாரு. எப்படா இருக்கு கேமல் ரைடு? டெசர்ட் கிளம்பிட்டோம். நம்ம கூட வந்து होटल ओनर होटल सनराइज फोर्ट அதோட ஓனரும் வராரு. ब्रो मैं ड्राइविंग करता हूं. मतलब गेट खुलता है क्या शाम में? सुबह कितने बजे? सुबह वहां जा सकते हैं 8:30 बजे. 8:30 की போன் நைட் 8:30 நைட் 8:30 கோ. ஆனா இன்னைக்கு நாம மார்னிங் 8:30 போடுவோம். பாதி வழியிலே கேமல் போய் ஏத்துவ மவுண்ட் வண்டில கருப்பு கலர்ல கேமல் தான்டா பாக்குறேன். मैं आगे चल रहा हूं, आपको लाइव लोकेशन भेज रहा हूं. आप मेरे पीछे पीछे आ जाओ. டெசர்ட் உள்ள ஸ்டார்ட் பண்றோங்க. நம்ம ஜெய்சல்மார் ஃபோர்ட் கிட்ட வந்து நம்ம எல்லாமே பட்ஜெட்லயே பேசிட்டோம் இல்லைங்களா ஃபர்ஸ்ட் இருந்த ரெசார்ட்ல. ஸோ அவங்களே தான் இது எல்லாமே அரேஞ்ச் பண்றாங்க. கேமல் ரைட்ல இருந்து எல்லாமே. ஸோ இது எல்லாமே ஒரே பட்ஜெட்லயே முடியுதுங்க. ஃபர்ஸ்ட் டைம் டெசர்ட் வந்திருக்கோம். வேற லெவல்ல இருக்கு. கேமல் நம்ம தாரு வேற லெவல்ல இருக்குங்க. 2 o'clock ஜெய்சல்மார் ஃபோர்ட்டை முடிச்சிட்டாங்க. ஸோ 3 o'clock சாப்பிட்டு ரெடியாக இருக்க சொன்னாங்க. 3 o'clock ஸ்டார்ட் பண்ணோம். இங்கே எடுத்துட்டு வந்து 1 hour விட்டுட்டாங்க. இப்போ இங்கே வந்து கேமல் சஃபாரி இருக்கு, ஜீப் சஃபாரி இருக்கு, பேராகிளைடிங் இருக்கு, பேரா மோட்டரிங் இருக்கு. இந்த மெனி கேம்ஸ் இங்கே இருக்குங்க. வேற லெவலில் விளையாட போறாங்க பசங்க எல்லாரும். நான் பேராகிளைடிங் நிறைய இடத்துல பண்ணியிருக்கேன். வேகாமான் அண்ட் கோவால பண்ணியிருக்கேன். இங்கே தார் டெசர்ட்ல நான் இப்போ பண்ணல. ஸோ ஒரு ஃப்ரெண்டு மட்டும் இப்போ பண்றாரு. உமேர் ப்ரோ மட்டும் பண்றாரு. அவரும் பேராகிளைடிங் பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ பேரா மோட்டரிங் பண்றாரு. 700 மீட்டர் to 1 kilometer மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ரோ பண்றாரு. நம்ம அதை பார்ப்போம் வாங்க. இந்த மாதிரி முக்கியமான இடத்துக்குலாம் டூரிசமாக நம்ம போகிறோன்னா நம்ம ஃபஸ்ட்டே ரேட்லாம் பேசிக்கணுங்க. வேணா கொஞ்சம் மிஸ் ஆச்சுன்னா நம்மளை இவங்க ஏமாற்ற நிறையவே சான்ஸ் இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டே இவ்வளோ தான் நாங்கள் பே பண்ணுவோம் அப்படின்னு பேசி வச்சதுக்கப்புறம் தான் அந்த இடத்துக்கே நம்ம மூவ் ஆகணும். ஓகே பிரவீன். அவனுக்கு ஃபோட்டோகிராஃபியில் இன்ட்ரெஸ்டாக வேற லெவலில் ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்ட்டு வரவங்க எல்லாருக்கிட்டையும் மொபைல் கேமரா அதெல்லாம் கேட்டு வெறித்தனமாக ஃபோட்டோ எடுக்கிறேன். நீ நில்லு, நீங்கள் போஸ்ட் கொடுங்க, நான் வந்து எடுக்கிறேன், நான் சூப்பராக எடுப்பேன், என் திறமையை காட்டுன்னு வரவங்க எல்லாருக்கிட்டையும் ஃபோட்டோ கேமரா ஃபோன் எல்லாமே வாங்கி வீடியோ எடுத்துட்டு இருக்கான் அந்த பையன். ஒரு ஸ்டேட்டில் ஒரு மனுஷங்க ஒரு வித்தியாசமான மனுஷங்களை பார்க்கும் போது அது ஒரு வேற லெவல் ஃபீல்ல இருக்கு. சின்ன பையங்க அவனுக்கு ஃபோட்டோகிராஃபியில் இன்ட்ரெஸ்ட் போல அவனா வந்து பேசி உங்க ஃபோன் கொடுங்க, நான் எடுக்கிறேன், எனக்கு எடுக்க தெரியும், நான் எப்படி எடுக்கிறேன்னு பார்த்து நீங்க அதுக்கு சொல்லுங்க, நான் எப்படி எடுத்திருக்கேன்னு சொல்லுங்க அப்படின்னு நம்ம கிட்ட சஜஷன் கேட்டு எடுக்கிறான். ஒரு ஊர்ல ஒரு மாதிரி இருக்காங்க. நல்லா இருக்கு. நம்ம தாருக்கு வந்து நிறைய ஃபேன் பேஸ் ஆயிட்டு இருக்காங்க. நம்ம தார் மட்டும்தான் வெறித்தனமா நிக்குது. மீது எல்லாமே ஓல்டு தார் மாடல் தான் எல்லாமே சுத்தி. ஸோ நம்ம தார் தான் வெறித்தனமா நிக்குது. வேற லெவல் எல்லாம் வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. எல்லாரும் செம்ம ஜாலியா விளையாடிட்டு இருக்காங்க. இங்க ஒரே ஃபன்னா போய்கிட்டு இருக்கு. மக்கள்லாம் அவ்வளோ சந்தோஷமா இருக்காங்க. இங்க நிறைய டூரிஸ்டர் தான் நிறைய பேர் வந்திருக்காங்க. வெளி மாநிலத்துல இருந்து வேற ஸ்டேட்ல இருந்து ராஜஸ்தான் வந்திருக்கிறதால அவங்களுக்கு இது எல்லாமே புதுசா இருக்கு. என்ன மாதிரி தான் அவங்களும் ஃபீல் பண்றாங்க. ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க இங்க இருக்கிறவங்க எல்லாருமே. டெசர்ட்ல ஓட்டுறதுனாலே ஒரு தனி சந்தோஷம். ஸோ நம்ம ஜீப் ஓரளவுக்கு ஓட்டிட்டோங்க. இப்போ அவங்க ஜீப்ல நம்ம ஒரு 2 ரைடு போகலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். அவங்க ஜீப்ல எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அது இன்னும் பக்கா ஆஃப் ரோடா இருக்கும். வேணா அவங்களது பழைய தாரு, அதனால வேற லெவல் ஆஃப் ரோடா இருக்கும். அதுலயும் போய் பார்ப்போம். 3 ராஜஸ்தானிஸ் நாங்க இங்கதான் இருக்கோம். ஜீப் சஃபாரிங்க. இந்த ஜீப்ல தான் போன போறோம். இது நம்ம ஜீப் மாதிரி இருக்காது, ரொம்ப ரகுடான ஜீப்பு. சோ அதுக்கேற்ற மாதிரி பயங்கரமா கிளிங்கி தான் நம்ம போறோம். உன்னை யாரா ஓட்ட விட்டது? பாய் ப்ரோ. நல்லா போனா நல்லா இருக்கு. என்ன சின்ன போங்க. வாஸ்னா. வேற ஒரு ஷார்ட் பண்ணி கொடுங்க. 360ல வேற ஒரு ஷார்ட் பண்ணிட்டீங்க. நானே அவனே நம்ம சொன்னே இருக்காடா. ஓட்டுவாரா? விஜய் ஃபேனா இருப்பா போலடா. ஓட்டிக்கிட்டு இருக்காடா அவன். இந்த இளைய தளபதி தாங்க ஓட்டினாரு. இந்த மாதிரி குட்டி பசங்க தாங்க இங்க நிறைய ஜீப்பே ஓட்டுவாங்க. இந்த டெசர்ட் ஜீப் சவாரி வந்து சரியான ஃபாஸ்ட்ல போவாங்க. 100-120ல போவாங்க. இந்த சாண்ட்ல வண்டி சும்மா பிச்சுக்கிட்டு வேற மாதிரி போயிட்டு இருக்கோங்க. நம்மளால கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. இடமே வேற லெவல் வைப்புல இருக்குங்க. சீரியஸா சொல்றேன், அவ்வளவு ஜாலியா இருந்தது. இப்போ ஜீப் சஃபாரி போயிட்டு வந்தோம். நம்ம ஊர் சைடுல எல்லாம் நிறைய ஜீப் சஃபாரி பண்ணிருக்கோம். ஏன் நம்மளே ஜீப் தான் வச்சிருக்கோம். பட் இந்த தார் டெசர்ட்ல இவங்க போற ஜீப் சஃபாரி வந்து உண்மையாலே வேற லெவலுங்க.
அப்படி வண்டியை சும்மா அப்படி கவுக்குறானுங்க, கவுந்து ஏந்துக்குது. அப்படியே ஒரு த்ரில்லிங்கா செம்ம அட்வென்ச்சரா இருந்தது. சரியா மாசா போச்சுங்க. வேற லெவல் ஃபீல். கண்டிப்பா ராஜஸ்தான் வந்தீங்கன்னா தார் டெசர்ட்டை ஒன் டைம் ஆச்சு விசிட் பண்ணுங்க. வேற மாதிரி சர்ப்ரைஸா நம்மளுக்கு காத்துக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பா வாங்க. ஸோ நம்ம பாய்ஸோ கேமல் வாங்கி நான் தார்ல இது பண்ணேன். இப்போ என் தார்ல உட்காந்து அவனுங்க கேமல இது பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க, போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஆசை என் தார்ல போடணும்னு, எனக்கு ஆசை கேமல்ல போடணும். ஸோ மாறி மாறி வீடியோ போட்டோ எடுத்துக்கிட்டே இதுல. பை ஹாய். எப்படா இருக்கு கேமல் ரைடு? ஏன்டா இவன் எல்லாரும் இருக்கிற இடத்துக்கு போறான்? இவன் ஜாலியாக இவன் நடக்கிற இடத்துக்கு இது போகுதுடா. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தாங்க, இங்கே இருக்கிற குட்டி குட்டி பசங்க கூட நம்மளை ஏமாற்றுவாங்க. நாங்கள் பட்ஜெட் வைஸ் எல்லாமே ஃபஸ்ட்டே பேசி அதில் கேமலும் உள்ளே வந்துடுச்சு. ஆனால் இந்த பசங்க ஒரு தூரம் அளவுக்கு எங்களை கொண்டு வந்துட்டு இன்னும் கொஞ்சம் தூரம் கூப்பிட்டு போனாங்க. அதுக்கு எக்ஸ்ட்ரா 100 வாங்கிட்டாங்க. டைம் வந்து 7 o'clock இருக்கும். ஆனால் இன்னுமும் இங்கெல்லாம் இருட்டில் ஃபுல் வெளிச்சமாக இருக்குது. இப்போ தான் சூரியன் மறைஞ்சே இருக்குது, இருந்தாலும் வெளிச்சம் இருக்குது. இப்போ டெசர்ட்லேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம், ரெசார்ட் போயிட்டுருக்கோம். டெசர்ட்ன்றதுனால நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். ஸோ நம்ம வண்டியை கிளம்பலான்னு சொல்லிட்டு கிளம்பும்போது மேலே ஏறவே இல்லை, பின்னாடி வீல் வந்து மாட்டிக்கிச்சு. ஸோ அது ஒரு வழியாக கஷ்டப்பட்டு எடுத்து ரிவர்ஸ்லேயே தான் மலையை ஏறணும். ஃபுல்லாகவே அது ரிவர்ஸ்லேயே நான் சாண்டை ஏறணும். சாண்ட் ஏறி ஒரு வழியாக வெளியே வந்துட்டோங்க நாங்கள். ஹாய் ஆகுதுங்க. ஆனால் இன்னமும் இங்கே ஃபுல்லாக இருட்டாகலை, வேற லெவலில் தான் இருக்குது. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் இம்ரான்கான் ப்ரோட அங்கே சன்ரைஸ் ரெசார்ட் பார்த்தோம் இல்லைங்களா, ஜெய்சல்மாரில். அங்கேருந்து இப்போ தார் டெசர்ட் வந்து அங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்திருக்கோம். இங்கே வந்து காமாகானி ரெசார்ட், இதுவும் அவரோட ரெசார்ட் தானா. ஸோ இங்கே வந்து ஸ்டே பண்ணிக்கலாம் இன்னைக்கு நைட்டு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ வெல்கம்லாம் பண்ணுற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க. எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. இந்த ரெசார்ட் பார்க்க ரொம்ப பெருசாக இருக்குங்க. அது மெயின் சிட்டியில் இருந்து ஜெய்சல்மாரில், இது கொஞ்சம் அவுட்டரில் இருக்குது. ஆனால் சுற்றி நிறைய ரெசார்ட்ஸ் இருக்குது. இவரோட ரெசார்ட்ஸ் அதுவே பெருசு, இது இன்னும் பயங்கர பெருசாக இருக்குது. இது எப்படி இருக்குன்னு தெரியல, ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. போய் பார்ப்போம் நம்ம. தார் டெசர்ட்டெல்லாம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சீசன் டைமில் தாங்க ரொம்ப பீக்காகவே இருக்கும். பட்ஜெட்டும் ரொம்ப ஹெவியாக இருக்கும். நீங்கள் யாருன்னா வர ட்ரை பண்ணீங்க அப்படின்னா நான் சீசன் தான் ரொம்ப பெஸ்ட்டு. இப்போலாம் செம்ம பயங்கரமாக இருந்ததுங்க. இப்போ இந்த மாதிரி டென்ட் மாதிரியும் கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி ரூம்ஸும் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு எந்த மாதிரின்னு தெரியல, வேற லெவலில் இருக்கும்னு நினைக்கிறேன். செம்ம வைப் ஏற்றி விட்டாங்க. வெல்கமே வேற லெவலில் இருந்தது. ரூம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதுதாங்க நம்ம டென்ட் ஸ்டே. ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க, வேற லெவலில் இருக்குது. நீங்கள் எப்போ வந்தாலும் ராஜஸ்தான் வந்தாலும் என்னோட சஜஷன், அவங்க நம்ம சன்ரைஸில் தங்கியிருந்தோம் பார்த்தீங்களா ஜெய்சல்மாராண்ட சன்ரைஸ் வியூ பாயிண்ட், அந்த ஹோட்டலில் வந்து தாராளமாக ஸ்டே பண்ணுங்கள். என்னோட சஜஷன்லாம் சொல்கிறேன், நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்ல. பட் நாங்கள் இது வரைக்கும் இருந்த ஒரு நாளில் அவர் எங்களை எதுவும் ஏமாத்துன மாதிரி தெரியல. ரொம்ப நம்பிக்கையாக இருந்த மாதிரி தான் இருந்தது. எங்களுக்கு அங்கேருந்து இங்கே வந்து இவங்களும் பெஸ்ட் ப்ரைஸில் தான் கொடுத்துருக்காங்க. வித் ஃபுட்டோட, அன்லிமிட்டட் பஃபே ஃபுட்டோட, ஒரு என்டர்டெயினாக அவங்க கல்ச்சரையும் தெரிஞ்ச மாதிரி ஆச்சு. நம்ம ஃபுட்லேருந்து நம்மளுக்கும் கம்ஃபர்டபுளாக இருந்த மாதிரி இருந்தது. ஸோ என்னோடய சஜஷன், நீங்கள் எப்போ வந்தீங்கனாலும் அவர் காண்டாக்ட் நம்பர்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் தாராளமாக அவரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் இங்கே ஸ்டே பண்ணலாம். ஓவரால் எனக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ நானும் வெளியே போய் அந்த இதெல்லாம் பார்க்க போகிறேன், அவங்க கல்ச்சர்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறேன். கரெக்டாக 7-7:30க்கு மேலே இங்கே ஸ்டார்ட் ஆகுதுங்க இந்த மாதிரி பார்ட்டி மாதிரி. இங்கே நிறைய பேர் இருக்காங்க. நம்மள மாதிரி எல்லாமே டூரிசம் வந்தவங்க, ராஜஸ்தானை ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணவங்க, இல்லை ஆல்ரெடி பிடிச்சி போயிட்டு செகண்ட் டைம் தேர்ட் டைம் வரவங்க, அந்த மாதிரி நிறைய பேர் வருவாங்க. நம்ம கல்ச்சர், இவங்க கல்ச்சர் எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கணும்னா நம்ம இங்கே வந்து வைப் பண்ணலாங்க. கரெக்டாக ஒரு 3 hours இந்த ப்ரோக்ராம் நடக்குது. ஃபுல்லாகவே பஃபே சிஸ்டம்லேருந்து எல்லாமே இருக்குது. இங்கே சாப்பிட்டுட்டே உட்காந்துட்டு ஃபேமிலியோட பயங்கரமாக ஸ்பெண்ட் பண்ணலாம். கரெக்டான ஸ்பாட். ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தாங்க, இது சீசன் டைமு. சீசன் டைமில் நிறைய பேர் இருக்கிறதால தான் இதை ஆர்கனைஸ் பண்ணி இவங்க இதை பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் நான் சீசன் டைமில் இருந்தீங்கன்னா ரேட்டு கம்மியாக இருக்கும். பட் இவங்க கல்ச்சர்லாம் எப்படி இருக்குன்னு நம்மளால் தெரிஞ்சுக்க முடியாது. ஸோ எது பெஸ்ட்டுன்றதை நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. இதோட நம்ம மார்னிங் வியூவில் தாங்க இருக்கோம். நைட்டு பார்த்துருப்பீங்க, இது ஃபுல்லாக மார்னிங் வியூ. இந்த டென்ட்டில் தான் நம்ம ஸ்டே பண்ணியிருந்தோம் நைட்டு. நம்ம டென்ட் வந்து கடைசி 114 அதில் கொடுத்தோம். ஓகே காய்ஸ், இப்போ நம்ம கிளம்பிட்டோம். ராஜஸ்தான் தார் டெசர்ட்டில் இப்போ ரீசெண்டாக இருக்கும். தார் டெசர்ட்லேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் தள்ளி இருக்கும். அங்கேருந்து இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து குஜராத் கிளம்புறோம். ஸோ நம்ம ரெசார்ட்டை விட்டு கிளம்புறோம். காமாகான் ரெசார்ட் நம்மளை ரொம்ப சூப்பராக, நம்மளுக்கு நல்ல ஆஃபர்ஸ் கொடுத்து நம்மளை நல்லா பார்த்துக்கிட்டாங்க. ஸோ என்னோட சப்ஸ்கிரைபர்ஸாக இருக்கட்டும், இல்லை நம்ம ப்ரோஸோட சப்ஸ்கிரைபர்ஸ் யார் வந்தாலும் இங்கே கொஞ்சம் ஆஃபரும் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க.
இது வந்து நார்மலாக ஆரம்பிக்கிற பேக்கேஜ் வந்து 2000ங்க. 2000லேருந்து 4000 வரைக்கும் நார்மலாக இருக்கும். அண்ட் தென் நம்ம ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஃபெஸ்டிவல் டைமோ இல்லை சீசன் டைம்லேயே வந்தால் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். நீங்கள் நார்மலாக மண்டே டு ஃப்ரைடே சீசன் இல்லாத டைமில் வந்தீங்கன்னா 2000 to 4000 அந்த ரேஞ்சில் இருக்கிற மாதிரி தான் பேக் சொல்லியிருக்காங்க. நீங்கள் யாருன்னா வந்தீங்கன்னா இந்த ரெசார்ட் நீங்கள் ட்ரை பண்ணி பார்ப்போம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து குஜராத் போகிறோங்க. லெட்ஸ் கோ குஜராத். இப்போ கிளம்ப போகிறோம் குஜராத் தாங்க நெக்ஸ்ட்டு. வண்டியை நேற்று ஃபுல்லாக வாட்டர் வாஷ் பண்ணி பயங்கரமாக கழுவிட்டோம். 10-15 நாளாக வண்டியே மோசமாக இருந்தது. இப்போ தான் வண்டி மாதிரியே இருக்குது. ஏன்னா தார் டெசர்ட்டில் ஃபோட்டோ எடுக்கணுன்னே வாட்டர் வாஷ் பண்ணோம். ஃபுல் வாட்டர் வாஷ் பண்ணிவிட்டு மொத்தமாக முடிச்சிட்டோம். ஸோ வேறு லெவலில் இருக்குது. இப்போ அப்படியே குஜராத் கிளம்புறோம். ஓகே கைஸ், நம்ம தார் டெசர்ட் ராஜஸ்தான் வந்து கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட் வந்து குஜராத் ரான் ஆஃப் கட்ச் போக போகிறோம். நம்ம வீடியோஸ் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம்.